நாம் நம் கண்களின் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நினைவு கொண்டு வந்து பதிவாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று பல இடங்களிலே நமக்கு உபதேச வாயிலாக உணர்த்தியுள்ளார்கள். இந்த கருமணிகளில் எதை நாம் உற்று நோக்கி கூர்ந்து அதன் வழி நம் நினைவுகளை செலுத்துகின்றோமோ அதுதான் எலும்புக்குள் ஊனாக இன்று நாம் எத்தனையோ எலக்ட்ரானிக் சாதனங்களிலே பதிவு செய்யக்கூடிய கருவிகளை அதை வைத்து நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ அளவீடுகளில் அதை பதிவு செய்கின்றோமோ அதை போன்றுதான் நாம் கண்ணின் நினைவு கொண்டு எதையெல்லாம் உற்று நோக்குகின்றோமோ எலும்புக்குள் ஊனாக அது பதிவு செய்யக்கூடிய திறன் பெற்றது நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுகள். கருமணிகள் எது பதிவாகின்றதோ அதுதான் அங்கே பதிவு செய்யக்கூடிய இடமாக அந்த ஊன்களிலே சென்று சேருகின்றது. அந்த பதிவே மீண்டும் ஒரு வித்து போன்று ஆகி எதை பதிவாக்கினமோ அதை நினைவு கொள்ளும்படி செய்து அதை ஈர்க்கும்படி செய்து அதைத்தான் வியாசகர் சொல்லப்படும் பொழுது பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா, உயிராத்மா என்று நாம் உற்று நோக்குவது வெளியிலே பரவி கிடப்பதை நாம் சந்தர்ப்பம் அது நம் கண்களிலே படுகிறது என்றாலும் அந்த பரமாத்மாவில் இருப்பது கருவிழியால் பதிவாக்கப்பட்டு கண்ணினுடைய இன்னொரு சக்தி காந்தப்புல நிறைவால் அந்த எலும்புகளிலே பதிவான நிலையில் கொண்டு ஈர்க்கப்படும் பொழுது ஆனால் இது சுவாசத்தின் வழி வருவதல்ல, வெளியிலே இருப்பது நமது ஆன்மாவாக நம் உடலின் ஈர்ப்பிற்கு முன்னாடி வருகின்றது. பரமாத்மா, ஆத்மா நமதாக மாறுகின்றது. நம் ஆன்மாவிலே இருப்பதைத்தான் சுவாசத்தின் வழி கூடி உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் கவரப்பட்டு அது நம் உடலுக்குள் அணுக்களாக பிரம்மா உருவாக்குகிறான் என்ற நிலையில் நம் உடலில் அணுக்களாக அது உருப்பெறுகின்றது. பதிவாக்கியதை மீண்டும் மீண்டும் நினைவாக்கி நம் ஆன்மாவிலிருந்து இழுத்து சுவாசித்து நம் உடலுக்குள்ளே திரும்ப திரும்ப சேர்த்து அதை விளைய வைத்தால் அது அனைத்துமே ஜீவாத்மாவாக விளைகின்றது. கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று நாம் எதை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எண்ணி இந்த உடலுக்குள் அதிகமாக விளைய வைத்தோமோ அதுவே ஜீவாத்மாவாக விளைந்து அந்த விளைந்த உணர்வின் ஆற்றல் நாம் திரும்ப திரும்ப எனக்கு இப்படி வருகின்றது, எனக்கு இப்படித்தான் வரும், என்னால் இப்படித்தான் செய்ய முடியும் என்று எதை எண்ணி அதுவாக நாம் ஆனமோ அதுவே உயிருள்ள சேர்ந்து இந்த ஆற்றல்கள் அனைத்தும் உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது. இது எல்லாம் இந்த கண்களால் உற்று பார்த்து அதன் வழிதான் நம் உடலுக்குள் இது அனைத்துமே விளைகிறது, வளர்கிறது. அதன் வியாசகர் கீதாச்சாரம் என்றும் கீதா உபதேசம் என்றும் கண்ணன், அதாவது நம்முடைய கண்கள் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதாக எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று எதுவாக இருந்தாலும் என்னிடம் அது வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நமது குருநாதர் அதை சொல்லப்படும் பொழுது எந்த கண்களால் பெரிதொரு உணவை கவர்ந்து நமக்குள் விளைய வைத்தோமோ அதே கண்ணின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அதே கண்ணின் துணை கொண்டு அதை மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் மகாபாரதத்தில் இந்த போர் நடக்கும் சமயத்தில் அர்ஜுனன் இங்கே போர் நடக்கும் இடத்தில் அனைவருமே என்னுடைய உறவினர்களாக இருக்கின்றார்கள், என்னுடைய குருவாக இருக்கின்றார். குருவாக இருப்பவரையும் என்னுடைய சொந்த பந்தங்களையும் நான் எப்படி எதிர்த்து போர் செய்வது, அவர்கள் எப்படி நான் கொள்வது என்று பலவீனப்படும் பொழுது இதே கண்கள் தான் அந்த அருள் உணர்வுகளை கவர்ந்து அது அங்கே ஞான உபதேசமாக கீதா உபதேசமாக கொடுக்கப்படும் பொழுது நீ அவர்களை வீழ்த்தவில்லை என்றால் அவர்கள் உணர்வுகள் உன்னை வீழ்த்திவிடும் என்று அதை சுட்டிக்காட்டி உன்னை அம்பை எய்து அவர்களை கொல்ல செய்யவில்லை, கொல்லும்படி சொல்லவில்லை. நீ உன்னுடைய கண் நினைவு கொண்டு எவ்வாறு எண்ணி பார்க்கின்றாயோ இதே போன்றுதான் உனக்கு தீங்கு செய்யும்
அல்லது உனக்கு இடையூறு செய்யும் அல்லது உனக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணங்கள் எந்த மனிதனுடைய நினைவுகளில் அங்கே தோன்றுகின்றதோ உன் கண்ணின் நினைவு கொண்டு அந்த மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை அம்பாக நீ அங்கே உன் கண்ணின் நினைவு கொண்டு செலுத்தி அங்கே பாய்ச்சி எங்கே தீமை உருவாகின்றதோ எங்கே தீமை செய்யக்கூடிய நிலையில் உருவாகின்றதோ அந்த இடத்திலேயே இதை பாய்ச்சி அதை வீழ்த்தி அந்த தீமை செய்யக்கூடிய நிலைகளை மாற்றி அமைத்து நன்மை செய்யக்கூடிய சக்தியாக உருவாக்க வேண்டும் என்றுதான் அந்த அம்பைத்தான் உன்னை எய்யச் சொன்னது என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது போன்று நம்முடைய உள் நினைவுகள் கண்ணின் நினைவுகள் எனக்கு இப்படி தீங்கு வருகின்றதே எனக்கு தீங்கு செய்கின்றார்களே என்று தீமையின் இயக்கத்திற்குள் நாம் சிக்கி அந்த உணர்வை நமக்குள் வலுவாகி அதிலேயே நாம் பாசமாக எண்ணி அதை எப்படி நான் வீழ்த்துவது என்ற நிலைகளுக்கு அந்த அர்ஜுனன் தயங்குவது போன்று நான் தயங்காதபடி எங்கே தீமை உருவாகின்றதோ அந்த தீமைகள் அகல வேண்டும் என்ற அந்த அருள் உணர்வுகளை அதை எடுத்து நாம் செலுத்த வேண்டும். அதனால்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த உலகம் மக்கள் அனைவரும் பெற வேண்டும், நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று குருநாதர் அடிக்கடி உபதேச வாயிலாக சொல்லப்படும் பொழுது இந்த அருள் உணர்வுகளை மகரிஷி உணர்வுகளை நாம் எல்லோருக்கும் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் அங்கே அம்பாக நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி உடலுக்குள் வளர்த்தி இந்த மூச்சலைகள் தான் அங்கே பாய வேண்டும். இந்த மூச்சலைகள் பாய்ந்து எங்கே தீமை உருவாகின்றதோ அந்த தீமை அங்கே உருவாக விடாதபடி நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இந்த அருள் உணர்வுகளை பாய்ச்சி அங்கே நன்மை செய்யக்கூடிய சக்தியாக நீ உருவாக்க வேண்டும் என்ற இந்த உபதேசத்தை வியாசகர் நமக்கு உணர்த்தியதை குருநாதர் நமக்கு தெளிவாக்கி அதனால்தான் நம் இந்த கண்ணின் நினைவு இந்த கருமணிகளிலே துருவ நட்சத்திரத்தினர்களை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அங்கே ஆழமாக பதிவாக்கி அதன் மூலமாக நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊணுகளிலே மீண்டும் மீண்டும் இந்த ஞானிகள் உணர்வுகளை மகரிஷி உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தினர்களை அதையே நாம் திரும்ப திரும்ப நினைவு கொண்டு வந்து அந்த நினைவுகளை நமக்குள் திரும்ப திரும்ப கொண்டு வர செய்து பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா உயிராத்மா என்று சொல்லும் பொழுது இந்த பரமாத்மாவிலே படர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தினர்களை நாம் கண்ணின் வழி இழுத்து கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி நம் உடலுக்குள் ஜீவான்மாக்களாக விளைய செய்து உயிரோடு ஒன்றி 10வது நிலையான ஒளி சரீரம் பெறுவதற்கு இந்த கண்ணே இந்த கண்களே இந்த கண்ணனே அதனால்தான் வியாசக பகவான் என்று இந்த பரவி படர்ந்த அனைத்தையுமே அதில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை இந்த கண்களின் நினைவு கொண்டு எவ்வாறு கவர்ந்து தனதாக தன் உயிராத்மாவாக அதை மாற்றிக்கொள்வது என்று வியாசக தத்துவமாக அவர் அதை வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே இந்த பரவி கிடக்கும் நமக்கு முன் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் கவர வேண்டியது நமது உயிரான்மாவாக ஆக்க வேண்டும். அது மகரிஷி உணர்வுகளும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் தான் அந்த சக்தியை பெறச் செய்வது. அந்த சக்திக்கு மீண்டும் மீண்டும் நமக்குள் வளர்க்க உறுதுணையாக இருப்பது நமது கண்கள் தான். கண்களுக்கு என்று சுய அறிவு இல்லை என்றாலும் சுயமான வெளிச்சம் இல்லை என்றாலும் குருநாதர் கொடுத்த நமக்குள் பதிவு செய்வதை அதனால்தான் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எதையுமே உயிரோடு கொண்டு அந்த அகக்கண்ணின் நினைவு கொண்டு உள்முகமாக புறக்கண் அகக்கண் என்ற நிலையில் இதை ஞான கண்ணாக அதையே நம் சுவாச கண்ணாக நம்முடைய சுவாசமே அந்த அருள் உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை மீண்டும் மீண்டும் நமக்குள் பதிவாக்கி மீண்டும் மீண்டும் அதையே நினைவு கொண்டு வந்து அந்த அணுக்களையே நம் உடலில் அணு செல்களாக மகரிஷி ஞானி உணர்வை செல்லுகளாக மாற்றி அமைத்து அனைத்துமே ஒளியின் உணர்வுகளாக நாம் மாற்ற வேண்டும் என்பது இந்த இந்திர லோகத்தில் நடக்கக்கூடிய சகல நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு விஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி சிவனும் சரி கடைசியில இந்த கண்ணனுக்குத்தான் தெரியும் என்று இந்த கண்ணனிடமே அந்த உபாயத்தை கேட்டு அதோ வருகின்றான் நாரதன் என்று விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அதை சுட்டிக்காட்டி அதை முகரும்படி அதை சுவாசிக்கும்படி இந்த உடல் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களையும் அதை பெறச் செய்யும் மார்க்கமாக இந்த கண்ணனே வழிகாட்டினான் என்று இந்த ஞானி உணர்வை நாம் இந்த அடிப்படையில் நம் கண்களிலே
மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் என்பதை நாமும் தெரிந்து பிறிதொரு நிலையில் நம் கண் நினைவு சென்று விடாதபடி அடுத்த கணமே ஈஸ்வரா என்று புருவ மத்திக்கு நினைவு கொண்டு வந்து ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று புறக்கண்ணின் நினைவை அகக்கண்ணோடு ஒன்றி நினைவை விண்ணிலை செலுத்தி அதை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக தகுதியாக ஒரு நொடி பொழுதும் தீமைகள் தனக்குள் புகாத வண்ணம் வெளித்திரு என்று சொல்வது போன்று நாம் இந்த கண்களின் நிலையில் கொண்டு வெளித்திருந்து எப்பயுமே நாம் அருள் உணர்வுகளை கவரக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் உருவாக்க நம் கண்களில் உள்ள கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பதிவாக்கி நம் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் ஒன்றை செய்து உயிரோடு ஒன்றை செய்து மகரிஷிகள் பால் ஒன்றை செய்து நாம் அனைவரும் அந்த சக்தியை பெற்று நமக்குள் வளர்த்துக் கொள்வோம். அதனால்தான் நமது குருநாதர் இது பயிற்சியாகவே கண்களை திறந்து கண்களை மூடி மீண்டும் கண்களை திறந்து மீண்டும் கண்களை மூடி என்று அந்த அருள் உணர்வுகளை படம் பிடித்ததை உள்ளுக்குள் அதை உருவாக்கி மீண்டும் உள்ளுக்குள் உருவாக்கியதை மீண்டும் நினைவு கொண்டு வந்து கண்களை திறந்து அதை ஏங்கி இப்படி மாறி 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 பதிவாக்க நம் உடலுக்குள் விளைய வைத்த துணை கொண்டு மீண்டும் பதிவாக்க மீண்டும் அதை நமக்குள் விளைய வைக்க என்று என்னால் இதெல்லாம் எத்தனையோ நிலைகள் உண்டு என்று குரு சொல்லுகின்றார். இந்த சமீபத்திலே வாழ்ந்த வியாசகரோ வான்மீகியோ இது போன்ற இந்த 3000 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த இந்த ரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நமக்குள் பதிவாக்கி நினைவாக்கி இதையே நமக்குள் விளைய வைத்து அவர்கள் துணை கொண்டுதான் அதற்கு முன் இந்த பூமியிலே வாழ்ந்த அதாவது இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன் அகசியன் என்று சொல்லுகின்றமே அவனுடைய ஈர்ப்புக்குள் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடன் இணைந்து சேர்ந்தவர் சப்தரிஷி மண்டலங்களாக சப்தரிஷிகளாக விண்ணிலே வாழக்கூடிய அந்த அனைவருடைய ஆற்றல்களையும் இப்பொழுது தற்சமயம் சென்ற இந்த ஞானிகள் உணர்வை நமக்குள் விளைய வைத்ததன் மூலமாகத்தான் அந்த ஆற்றலை பெற முடியும். இந்த இப்படி ஒவ்வொன்றிலுமே அந்த படிப்படியாக இந்த உணர்வை வளர்க்க வேண்டிய முறைகளையும் இந்த துருவ நட்சத்திரத்தையும் அகசியனையும் மற்ற மகரிஷிகளையும் அணுகக்கூடிய அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முறைகளையும் நமக்கு வழிப்படுத்தியுள்ளார். அது குரு நமக்குள் பதிவு செய்து மீண்டும் நினைவு கொண்டு அதை சிறுக சிறுக நாம் அவர் சொன்ன முறைப்படி நமக்குள் விளைய வைத்தால் இந்த குரு காட்டிய நிலைகளை எண்ணி நாம் தியானித்தால் அந்த குரு காட்டியபடி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த உபதேச உணர்வுகளை பதிவாக்கி அதன் மூலம் அது அருள் சக்திகளை கவர்ந்தால் இந்த ஞான சக்தியை நாம் பெற முடியும். இந்த ஞானத்தை நாம் பெற்று மற்றவர்களுக்கும் அந்த அருள் வழியினை நாமும் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக உலகுக்கு எடுத்துக்காட்டிகளாக நாம் வளர முடியும். ஆகவே அந்த நிலைகளை பெறுவோம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி பெறுவோம்.